வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தம் அது இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் அரசியல்லையும் சரி மக்கள் மீதும் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். பிரதமர் சில முக்கியமான விஷயத்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு லோக்சபாலன்னு சொல்லிட்டு. இப்போ சில முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம். இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் 24 மார்ச் ஒரு ஹை லெவலான ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு. இதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ட்டு. முப்படைகளோட தளபதி, தரைப்படை, இராணுவப்படை, தரைப்படை, கடற்படை மற்றும் விமானப்படையோட தளபதிகள், டிஆர்டிஓட சேர்மன், டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனோட செக்ரட்டரி, டிஃபென்ஸ் ஃபினான்ஸோட செக்ரட்டரி. ஸோ இந்தியாவுடைய டாப் பாதுகாப்புத்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் சந்திக்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்க முடியாது. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயத்த ஒரே நேரத்தில் புஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, இப்போது மேற்கு ஆசியாவில் நடக்கக்கூடிய கிரைசிஸ், இந்தியாவுக்கு வரக்கூடிய எண்ணெய் மற்றும் கேஸ் கப்பல்களுடைய பாதுகாப்பு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து நம்ம கப்பல்களை எப்படி சேஃபாக வெளியில் கொண்டு வரணும், இது போன்ற விஷயங்கள். 2வது எடுத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டி போஷர் ஏதோ ஒன்று பின்புலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் தொடரும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த மே மாதத்துக்கு பிறகு இந்த 10 மாத காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 12 முக்கியமான போர் ஒத்திகைகளை நம்ம செஞ்சுருக்கிறோம். இது சாதாரண போர் ஒத்திகைகள் கிடையாது. மாதக்கணக்காக பயிற்சிகள், அதுவும் நவீன யுகத்துக்கு சம்மந்தமான மாடர்ன் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல புது படைப்பிரிவுகள் உருவாயிருக்கு. பைரவ் பெட்டாலியனாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோட அப்கிரேடேஷனாக இருக்கட்டும், இதை நம்ம பார்க்குறோம். ட்ரோன் படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டூயல் ட்ராக் இதை நம்ம கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம், கிளியராக பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக ஒன்று பாகிஸ்தான் நம்மளை தாக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க, அதை முறியடிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கலாம். இல்லை பிஓகே போன்ற நம்மளுடைய லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மிலிட்ரி மூவாக கூட இது இருக்கலாம். என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ இதில் 8 டைரக்ஷன்ஸ் கிளியர் கட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கான ரோட் மேப், இராணுவம் வருடம் ஒரு இடத்துலையும் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க. இதில் டிஆர்டிஓட சேர்மன் இருக்கார். பல முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இப்போ டிஆர்டிஓ லேட்டாக போயிட்டுருக்கு. டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனோடைய செக்ரட்டரி இருக்கார். அரசு நிறுவனங்கள் பல இடங்களில் லேட்டாக, பல இடங்களில் நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஸ் செக்ரட்டரி, டிஃபென்ஸோட ஃபினான்ஸ் செக்ரட்டரி, நிதி ஒதுக்கீடு, இதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் எல்லாத்தையுமே இப்போது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டிவ் 2 அப்படின்றது கிளியர் கட்டாக இன்டகிரேஷன் அப்படின்றது இனிமேல் வாய்ப்பு கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. முப்படைகளும் ஒன்று சேர்ந்து பணிபுரியணும் அப்படின்றது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் வார்ஃபேர், இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் மற்றும் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக், துல்லிய தாக்குதல் ஆஃப் சிந்தூரில் நம்ம பார்த்தோம். பிரம்மோஸ், ஸ்கேல்ப், இது மாதிரி போன்ற ஸ்டாண்ட் அலோன் வெப்பன்ஸை. செகண்டு நம்மளுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் ஆகாஷ் தீர். 3வது எடுத்திங்கன்னா ட்ரோன் வார்ஃபேர். இப்போது ஒரு முக்கியமான தளபதி அவர்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், ஜெனரல் சுக்லா அவர்கள் பேசும்போது, இந்தியாவுக்கு தற்போது 2 லட்சம் ட்ரோன்கள் தேவை. இதை நம்ம கிட்டத்தட்ட 3 மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். 2 லட்சம் ட்ரோன்ஸ் உடனடியாக தாக்குறதுக்கு நம்ம நம்ம கையில் ரெடியாக இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங், இப்போ டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் எடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து ட்ரோன்ஸை ஃபுல் இயருக்கு உருவாக்குறாங்க போது 20,000 அது தாண்டாது. ஸோ ஒரு பெரிய கேப் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது டைரக்டிவ் ட்ரை சர்வீசஸ் கோஆர்டினேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்படணும். 4வது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜனோட செக்யூரிட்டி. ஏன்னா ஒரு சில ஸ்பில் ஓவர்ஸ் நம்மளுடைய இந்தியன் ஓஷன் ரீஜனில் நடந்ததை பார்த்தோம். IRIS தேனா அப்படின்ற கப்பலில் அமெரிக்கா உடைய ஒரு அட்டாக் சப்மரீன் டார்பிடோ பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு கப்பல்கள் இந்த இடத்துல சுற்றும் பொழுது இந்த ஸ்பில் ஓவர் இப்போ ஏற்கனவே இந்தியன் ஓஷன் ரீஜனில் வரதை பார்க்குறோம். ஸோ மேரிடைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டிஆர்டிஓ அப்படின்றது இனிமே வரக்கூடியதில் ஆஸ்கிலரேட்டடாக, அதாவது வேகமாக செயல்படணும் அப்படின்ற டைரக்டிவ். டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கவங்க, என்னுடைய பல நண்பர்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க. நானும் ஒரு டிஃபென்ஸ் கன்சல்டண்ட்டாக இந்த இடத்துல இருக்கிறத சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் எல்லாமே டைம் ஆகும். ஒரு
10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் நடக்கக்கூடியது இப்போ ஒரு வருஷத்தில் நடக்குது. பட் ஸ்டில்லும் இது எஃபிஷியண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டிவ் 7 ஆத்ம நிர்பார் மேட் இன் இந்தியா, இந்த டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் 2026 பற்றி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு முழுவதும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடியது, இதுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி. ரெண்டாவது, வெளிநாட்டில் உருவாக்கப்படுறத நாம் இங்கே வந்து மேக் இன் இந்தியா பண்ணுறோம். ஒன்று அந்த நாட்டோட ஜேவி வச்சோ இல்லை ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கோ. மூணாவது, வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு. நாலாவது, கம்ப்ளீட்டாக வெளிநாடுகள்லேருந்து. ஸோ இந்த ஆர்டரில் பார்க்கும்போது ஆத்ம நிர்பார் அப்படின்றது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8வது டைரக்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலே கொடுத்தது, இப்போ இருக்கக்கூடிய கிரைசிஸை பயன்படுத்தி இந்த பதுக்கிறவங்க, கேஸ் சிலிண்டரை பதுக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகள் இருக்கக்கூடிய விஷயங்களை பதுக்கிறது, பெட்ரோல் டீசலை பதுக்கிறது, இதிலலாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றது தான் இவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரதமர் அவர்கள் 23ஆம் தேதி லோக்சபாவில் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தோம். இப்போது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல் படி எடுத்திங்கன்னா 3,75,000 இந்தியர்கள் கடந்த ஒரு 4 வருடங்களை சேஃபாக நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம். வெளிநாடுகள்லேருந்து உக்ரைனில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும். ஈரானில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க சேஃபாக அங்கேருந்து. அதில் 700 பேர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இவங்க தான் இருக்கிறாங்க, அதாவது நம்மளோட காஷ்மீர் மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 10th +2 எக்ஸாம் இதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. சிபிஎஸ்சி இது கல்ஃபில் இருக்கக்கூடியது. ஸோ அதை வந்து மீண்டும் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வரும்போது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோஸ்டல், பார்டர் மற்றும் சைபர், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. 25ஆம் தேதி, அதாவது இப்போ காணொலி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த சமயத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க. இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மிக முக்கியமான எதிர்கட்சி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய, அதாவது லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது ஒரு நேஷ்னல் கன்சென்சஸை கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. கடந்த முறை இந்த மாதிரியான ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்தது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஆளுங்கட்சி எதிர்கட்சியெலாம் இல்லாமல் ஒரு 35 எம்பிக்கள் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணி பல நாடுகள்கிட்ட ஆப்ரேஷன் சிந்தூரை இந்தியா ஏன் செஞ்சது, பாகிஸ்தானோட எல்லை தாண்டிய பயங்கரவாதம்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் புரிய வச்சாங்க. நம்மளுடைய எம்பிக்கள் திருமதி கனிமொழி அக்கா அவர்கள் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகேஷன் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க பல நாடுகளில். ஸோ இந்த மாதிரியான ஒரு நேஷ்னல் சுச்சுவேஷன் வரும்பொழுது இந்த ஒற்றுமை, தேச ஒற்றுமை அப்படின்றது பியாண்ட் பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக தேவை. என்னுடைய கடந்த வருட இஸ்ரேல் பயணத்தில் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களை பயங்கரவாதின்னு சொல்லி ஒரு சாரார் அவங்க மக்களே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரை வெறுக்கக்கூடியவங்க. அதே மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களை ஒன்றும் மீட்டெடுக்கலை, இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் மக்கள் இருக்காங்க. அவங்க பிரதமருடைய வாகனம் போகும்பொழுது அவங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறது தெரியுது. அவரும் வந்து இப்போ ரொம்ப இது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க நம்ம பொலிட்டீஷியன்ஸு. பட் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதாவது நாடு ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 98% மக்கள் வெறுப்பெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நாடுன்னு சொல்லி முன்னாடி இருக்காங்க. அவங்க அரசியல் கட்சிகளும் சரி, அமைப்புகளும் சரி, மக்களும் சரி. இங்கே அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது. 99 கார்கில் போகிறப்ப இருந்த ஒற்றுமை, தேச ஒற்றுமை இன்னைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நிச்சயமாக இருக்குது, ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியில் மிஸ் ஆகுது. ஸோ இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்றது தெளிவாக ஒரு நேஷ்னல் கன்சென்சஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இந்த 5 நாளில் பார்த்தீங்க, இந்த 5 மீட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, இந்தியாவுடைய உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பு, அதோட எமர்ஜென்சி மீட்டிங் நடந்து முடிஞ்சது. அதன் பிறகு இராணுவத்தோடைய முப்படை தளபதிகள், டிஆர்டிஓ இவங்களுடைய ஒரு மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 3வது பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் பிரதமர் இதை பற்றி பேசியிருக்காரு, ராஜ்யசபாலையும் பேசியிருக்காரு. 4வது பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டங்கள் அப்படின்றது நடக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை நோக்கி நம்ம தயாராகிறோம். இப்போவும் சொல்கிறேன், பேனிக் ஆகாதீங்க. பிரதமர் அவர்கள் ஹைலைட் பண்ணுறது ஒரு விஷயம்தான், எல்லாமே ஸ்மூத்தாக இல்லை அப்படின்றது ஃபஸ்ட்டு. இந்த போர் உடனடியாக முடியாது அப்படின்றது செகண்டு. இந்த போரில் யாரும் வெற்றியாளர்கள் இல்லை, அவங்க யாருமே இதாகலை. அப்போ வந்து போர் இன்னும் இது வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3வது நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கோவிட் காலங்களில் மக்கள் எப்படி அமைதி காத்தாங்களோ அது மாதிரி அமைதியாக இருக்கணும். இதை தான் வந்து கோவிட் லாக்டவுன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இங்கே தமிழகத்தில் பல பேர் பதிவுகளை விட்டுருக்காங்க. லாக்டவுன் பற்றி அவர் பேசவே இல்லை. லாக்டவுனில் நாடு எப்படி ஒருமைப்பட்டு எப்படி ஒன்றா இருந்தோம், எப்படி அமைதியாக இருந்தோம் அப்படின்றதான் அவர் முக்கிய கோடிட்டு காட்டுறாரு. 5வது பார்த்தீங்க அப்படின்னா ஹோர்டிங், பதுக்கல் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதமர் அவர்கள் இந்த லெவலில் எல்லார்ட்டையும் வந்து பேசணும், இந்த மெசேஜ் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக அவர் சொல்கிறது பேனிக் ஆகாதீங்க, இதை நம்ம சால்வ் பண்ணுவோம், நேஷனல் யூனிட்டி வேணும், டீம் இந்தியா அப்படின்ற போது 140 கோடி மக்களுடைய ஒற்றுமையை அவர் கேட்குறாரு. ஓகே, இப்போ இதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நடந்திருக்கு. எல்பிரிட்ஜ் கால்பி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ரட்டரி ஆஃப் வார், அதாவது துணை அமைச்சர், அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறையோட துணை அமைச்சர். இவர் வந்து இப்போ டெல்லி வந்திருக்கிறாரு 24-25. இதுதான் அவருடைய முதல் அஃபிஷியல் பயணம். இதை வந்து இந்தியாவுடைய அம்பாசிடரா இருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்காவுடைய அம்பாசிடரா இந்தியாவில் இருக்கக்கூடிய செர்ஜியோ கோர் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த விசிட் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நேரத்தில். இதுக்கு முன்னாடி தான் அவங்களோட இண்டோ பசிபிக் கமாண்டர் மற்றும் யூஎஸோட ஸ்பேஸ் கமாண்டர் 2 பேருமே இந்தியாவுக்கு வந்துட்டு போனதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதில் இண்டஸ் 2X அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ் எக்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராமை ரிவைவ் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனை இப்போ அமெரிக்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு MIT-யோடைய செக்யூரிட்டி ஸ்டடி ப்ரோக்ராம் லீடர் ஒருத்தர் சமீர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷேப் ஹவு மிலிட்ரிஸ் வில் எக்ஸசைஸ், பிளான் அண்ட் ஆப்ரேட் டுகெதர் அண்ட் ஹவு அவர் இண்டஸ்ட்ரீஸ் வில் இனோவேட் அண்ட் ப்ரொடியூஸ் கேப்பபிலிட்டிஸ். இப்போ அமெரிக்கா ஆரம்பித்த இந்த யுத்தத்தில் இப்போ அவங்க மெயினாக பயன்படுத்திய ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஈரானால் தாக்கப்பட்ட நாடுகள் பார்த்தீங்கன்னா தாட் மற்றும் பேட்ரியாட். இப்போது இதோட ஸ்டாக் அப்படின்றது ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. அமெரிக்காவில் இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இதை இந்த வேகத்தில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ தென்கொரியாவிலேருந்து இதை மாற்றிருக்கிறாங்க, ஜப்பான்கிட்டருந்து இதை கேட்குறாங்க. இப்போ அந்த நாடுகள் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. நாளைக்கு சைனா அவங்கள தாக்கணும்னு நினச்சா ஈஸியாக தாக்க முடியும், வடகொரியா அவங்கள ஈஸியாக தாக்க முடியும், உக்ரைனுக்கு இவங்களால ஆயுதங்கள் சப்ளை பண்ண முடியல. அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க இத்தனை யுத்தங்களை ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் இந்து மகா சமுதிரத்தில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த இந்தியான்ற வார்த்தை இல்லாமல், அந்த நாடு இல்லாமல் இவங்களால பண்ண முடியாதுன்றது நம்ம அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிதர்சனம் ஆகுது. ஸோ கிளியர் கட்டாக இதை வந்து நம்ம ஒரு தெளிவான ஒரு இதுவாக பார்க்கலாம். அதன் பிறகு இந்த சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு. ட்ரம்ப் என்ன கால் பண்ணாரு, ரிசீவ்ட் எ கால் ஃப்ரம் பிரசிடென்ட் ட்ரம்ப். நல்லா கவனிங்க, ட்ரம்ப் தான் பிரதமர் மோடிக்கு கால் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சுச்சுவேஷன் பற்றி பேசணும், அமைதியும் பேச்சுவார்த்தையும் மட்டும்தான் இதுக்கு வந்து தீர்வு அப்படின்றத நாங்கள் வந்து உணர்ந்து பேசியிருக்கோம். இதை வந்து நாங்கள் இன்னும் கண்டினியூஸாக டச்சில் இருக்கோம் அப்படின்னு சொன்ன பிறகு செர்கோய் கோர் அது பண்ணியிருக்காரு. ஸோ செர்கோய் கோர் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பர்சன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ட்ரம்ப்புக்கு நெருங்கிய நண்பர், அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அவருக்கு வந்து தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போய் அதுக்கப்புறம் அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி, மார்க்கோ ரூபியோட்ட பேசி, அதுக்கப்புறம் ஓவல் ஆஃபீஸில் மூலிமா ட்ரம்ப்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் எடுத்தான்னு நினச்சாருன்னா ஃபோனை நேரடியாக எடுத்து ட்ரம்ப்கிட்ட பேச முடியும். ஸோ அந்த இடத்துல இந்த ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சுவார்த்தை ட்ரம்ப் கிட்ட. ஸோ இந்த ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது நாம இனிஷியேட் பண்ணல, அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா இந்தியாவுடைய பேசஸ் வேணும்னு கேட்டாலும் இந்தியா இந்த இடத்துல ஸ்டாண்ட் கிளியராக எடுத்திருக்காங்க, நாங்கள் பேசஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த போர்னால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத தெளிவாக அங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாண்டில், ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து பேசியிருக்கிறோம். அமைதி மட்டும்தான் தீர்வு அப்படின்றத ட்ரம்ப்புமே என்டோர்ஸ் பண்ணியிருக்காரு. பிரதமர் அவர்கள் பதிவு போட்ட பிறகு ட்ரம்ப்புமே என்டோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டையும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவுடைய கமிட்மெண்ட் என்ன, இப்போது வந்து ஈரான் சைடா இஸ்ரேல் சைடா, இந்த சைடு கிட்டலாம் இந்தியா கிடையாது. நமக்கு இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். வெளிநாட்டில் அதுவும் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்தியர்களுடைய உயிருக்கு உண்டான உத்தரவாதம் மற்றும் பாதுகாப்பு, 140 கோடி மக்களுக்கு உண்டான இந்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ். 3வது இரண்டு நட்பு நாடுகள், இதில் ரொம்பவும் நெருங்கிய நாடு இஸ்ரேல், இன்னொரு நட்பு நாடு ஈரான். நெருங்கிய நட்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த நாடுகள் சண்டை போடாமல் இந்த பிராந்தியம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா 7 அரபு நாடுகள் கூட நம்மக்கிட்ட தனித்தனியான ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம் அப்படின்றது இருக்குது. இதை தாண்டி சார்பு நிலை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எமோஷ்னலாக பார்க்குறவங்க, மத ரீதியாக ஊழ்ந்து போயிருக்கவங்க,
அவங்க வேணால் சார்பு நிலை எடுத்துக்கிட்டோம். பட் குளோபல் பாலிடிக்ஸில் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மை. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.